வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அருமையான கேக் ரெசிபி கேழ்வரகு மாவு யூஸ் பண்ணி நான் தயார் பண்ணியிருக்கேன். இதோட கோதுமை மாவும் சேர்த்தேன், வாழைப்பழமும் சேர்த்துருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல, அருமையாக வந்தது. நல்லா சாஃப்டாக இருந்தது, கேக்கு மாய்ஸ்டாக இருந்தது. ஸ்லைட்டாக அந்த கேக்கு பொடி பொடி ஆகுறது, ஏன்னா அது கேழ்வரகு மாவு சேர்த்துருக்கோம். பட் அதர்வைஸ் ரொம்பவே நல்லா இருந்தது, ரொம்ப டேஸ்டியாக வந்தது. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் அண்ட் செய்முறையெல்லாம் பார்த்துக்கலாம். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். டீட்டெயில் ரெசிபி என்னோடய பிளாகில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பிளாக் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அப்படி இல்லைன்னா ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பிளாகுக்கு டைரெக்ட் ஆகும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வாழைப்பழம் யூஸ் பண்ண போகிறேன். நல்லா பழுத்த வாழைப்பழம், பச்சை வாழை. கேழ்வரகு மாவு நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதே போல் கோதுமாவையும் ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். நம்மளுக்கு இந்த வெல்லம் தூள் கடிக்கிறது, வெல்லம் கூட நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் யூஸ் பண்ண போகிறேன். மில்க் பவுடர் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ண போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பேக்கிங் பவுடர், நம்ம சோடா உப்பு, வனிலா எசன்ஸ், இத்தனை பொருட்கள் தேவைப்படும் இந்த ரெசிபிக்கு. ரொம்பவே சிம்பிளாக நம்ம அருமையாக வீட்லேயே தயார் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் நான் வாழைப்பழம், எண்ணெய், பேக்கிங் பவுடர், சோடா உப்பு, வனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சிக்க போகிறேன். இது பேஸ், நம்ம கேக்குக்கும் பேஸ். இந்த வாழைப்பழத்துலேருந்து இருக்கிற அந்த மாய்ஸ்சர் அந்த கேக்கை நல்லா சாஃப்ட் ஆக்கிடும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எப்போவுமே இந்த வாழைப்பழம் நம்ம இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த கேக்கு சாஃப்டாக இருக்கும். கேழ்வரகு மாவு க்ளூட்டன் இல்லாத தொட்டு அது கொஞ்சம் ஹார்டாக ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ வாழைப்பழம் சாஃப்ட் ஆக்கிடும். அந்த கேக் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது ஒரு ரொம்பவே ஹெல்த்தி ரெசிபின்னு சொல்லலாம். வீட்டில் நம்ம எதோ சாப்பிட்றதுக்கு பதில் இது ஒரு நல்ல ஸ்நாக் ஐட்டம். நீங்கள் இதில் பாதாம் பருப்பு சேர்த்துக்கலாம், முந்திரி கூட சேர்த்துக்கலாம். ஸோ அவங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான். இத்தனை பொருட்களும் சேர்த்து நான் இந்த வாழைப்பழத்தை ஃபஸ்ட்டு நான் அரைச்சிக்கிறேன். பேக்கிங் பவுடர், சோடா உப்பு, வாழைப்பழம், எண்ணெய், வனிலா எசன்ஸ் நல்லா விழுத அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு மிக்சிங் பவுலில் இந்த ஜலிச்சு வச்சுருக்க வெல்லம் தூள் சேர்த்துருக்கேன். வெல்லத்தில் சுத்தமாக கட்டி முட்டி இல்லாமல் ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வெள்ளத்தூளில் நம்ம அரைச்சி வச்சுருக்க வாழைப்பழம் விழுத சேர்த்துக்கலாம். வாழைப்பழம் விழுது சேர்த்து ஒரு முறை நல்லா எல்லாத்தையும் கலந்து 5லேருந்து 10 நிமிஷம் இது ஊற வைக்கணும். வெல்லம் நல்லா கரையணும். இன்கேஸ் ரொம்ப கட்டி முட்டியாக இருந்தாக்கா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் ஊற வைக்கலாம். ஒரு 15 நிமிஷம் ஊற வைக்கலாம். நான் இங்கே ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இந்த வாழைப்பழம் விழுத வெல்லம் நல்லா கரைஞ்சிருக்கு. ஸோ இப்போ இன்னொரு முறை நான் செக் பண்ணிக்கிறேன். கட்டி முட்டி எங்கன்னா இருந்தாக்கா நம்ம கேக் பேக் பண்ணுறப்போ அந்த இடம் வேகாது. ஸோ அதனால் இன்னொரு முறை நான் செக் பண்ணிட்டேன். இப்போ இதில் நம்ம ஜலிச்சு வச்சுருக்க கேழ்வரகு மாவு, கோதுமை மாவு, பால் பொடி, இந்த மில்க் பவுடரில் தான் டேஸ்ட்டு ஜாஸ்தி. ஸோ நீங்கள் அது கண்டிப்பாக சேருங்க, அது விடாதீங்க. அது பிசுபிசுப்பு கூட கொடுக்கும் கேக்கில். இந்த கேழ்வரகு மாவில் பிசுபிசுப்பு இல்லை, அந்த க்ளூட்டன் இல்லை. ஸோ அதனால தான் நம்ம கோதுமை மாவு சேர்த்துக்கிறோம். இங்கே எல்லா மாவும் ஒன்றா சேர்த்து நிதானமாக கலந்துட்டுருக்கேன். கட்டி முட்டி தட்டாமல் அந்த மாவு ஒன்று கூடி வரணும். நல்லா திக்காக வரும் இந்த பேட்டரு. ஆனால் மட்டும் ஸ்லோவாகவே பண்ணுங்க, அவசரப்பட்டு பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா நிறைய நாள் வரும். ஒரு ரொம்ப அருமையான ப்ராடக்ட்டு. நல்லா அடிச்சாப்பில் இந்த மாவு தயார் பண்ணிக்கினேன். இட்லி மாவை விட கெட்டியாக இருக்கணும். ஸோ அதுதான் கன்சிஸ்டன்சி.
இங்கே பார்த்தீங்கன்னா இட்லி மாவோட கெட்டியாக நான் வந்து இந்த மாவை ரெடி பண்ணியிருக்கேன். 9/13 பேன் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் பூசியிருக்கேன் இந்த பேனில். ஏன்னா அந்த கேக் நம்ம பேக் பண்ணுறப்போ அந்த பேனில் ஒட்டக்கூடாது. அவனை வந்து 170 டிகிரிஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்களோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். டீட்டெயில் ரெசிபி என்னோடய பிளாகில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பிளாக் லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அப்படி இல்லைன்னா ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பிளாகுக்கு டைரெக்ட் ஆகும். இப்போ நல்லா பரவலாக இந்த மாவை நான் பரவலாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன் அந்த கேக் பேனில். 170 டிகிரிஸ்க்கு 20 நிமிஷத்துக்கு இது நம்ம பேக் பண்ண போகிறேன். நான் கன்வெக்ஷன் மைக்ரோவேவில் இது நான் பேக் பண்ணேன். 170 டிகிரிஸ்க்கு 20 நிமிஷம் நம்ம இது பேக் பண்ணோம். அப்படி 170 டிகிரிஸ் உங்களுக்கு செட்டிங்கில் இல்லைன்னா 180 டிகிரிஸ் வச்சுக்காங்க. வச்சு 15 மினிட்ஸ் பேக் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு. அப்புறமா நீங்கள் வந்து பேக் ஆகலையா, பேக் ஆகலைன்னா 20 நிமிஷம் பேக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து கத்தியை சென்டரில் இன்சர்ட் பண்ணிங்கன்னா அது வந்து க்ளீனாக வரணும். 15 மினிட்ஸ் செக் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா 20 மினிட்ஸ் வச்சு நீங்கள் பேக் பண்ணுங்கள். ஸோ இங்கே 170 டிகிரிஸ் வச்சு கத்தி நான் சென்டரில் அதை விட்டு பார்த்தேன், நல்லா க்ளீனாக வந்தது. ஸோ இப்போ வந்து கேக்கை ஆற வச்சுட்டு பீஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா ஆறி இருக்கு நேரத்துக்கு. கேக்கு நல்லா வெந்திருக்கு. ஸோ இது வந்து பீஸ் போட்டு நான் இதை சர்வ் பண்ணியிருக்கேன். ரொம்பவே அருமையாக வந்ததுங்க. அது ஸ்லைட்டாக பொடி பொடியாக இருக்கும். ஏன்னாக்கா அதில் வந்து நம்ம ராகி மாவு சேர்த்துருக்கோம். அந்த ராகி மாவில் வந்து அந்த க்ளூட்டன் இல்லாத தொட்டு ஸோ ஸ்லைட்டாக அது வந்து பொடி பொடியாக இருக்கும். பட் அதர்வைஸ் கேக் சாஃப்டாக மாய்ஸ்டாக ரொம்பவே அருமையாக வந்தது. நீங்கள் அந்த டெக்ஸ்சர் பார்த்தாலே தெரியும். எல்லா லிங்க்ஸ் டு மை பிளாக் அண்ட் சோஷியல் மீடியா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்களோட மெஷர்மெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். என்னோடய இங்கிலீஷ் சேனல் லிங்க்கு கூட நீங்கள் விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோடு உங்களை நான் மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.